ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ண. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பண்பேடு ஜோதிடர் ராஜா பேசுகின்றேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், குரு பயிற்சி மிதுன ராசி. அதாவது மிதுன ராசி அப்படின்றது புதனுடைய வீடு. அங்கே மிருகசீச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், நெக்ஸ்ட்டு பார்த்தா புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இருக்கிறாங்க. அதாவது 2 பாவ கிரகங்கள், ஒரு சுப கிரகத்திற்குரிய மிதுன ராசி. இப்போ இந்த மிதுன ராசி அதிபதினு சொல்லும்போது புதன் அப்படின்றது சாயா கிரகம். புதன் எந்த கிரகத்தோடு இருக்கிறதோ அந்த கிரகத்தில் அதுக்கான வேலையும் பகிர்ந்து பார்க்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம். இப்போ மிதுனம் அப்படின்றது பார்த்தா ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ராசி, காற்று ராசின்னு சொல்லக்கூடியது. இப்போது குரு பார்த்தா ஜென்மத்துக்கு வரப்போகிற. எப்போ வரப்போகிற? 2025 மே 14 அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரார். இப்போ இந்த மிதுனத்துக்கு வரும்போது குரு ஜென்மத்தில் வந்தால் வனவாச வாழ்க்கை. வனவாசம் அப்படின்றது துறவரம் சொல்லக்கூடியது. இப்போ இந்த காலத்துலலாம் துறவரம் போகிறாங்களா? கிடையாது. அதாவது பார்த்தா ஒரு தூர பயணம், ஒரு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சில தூரத்தில் பிரிந்திருந்த வாய்ப்புகள், இப்படி வேலைக்காக ஒரு விஷயத்தை நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது ஏன் பார்த்தோன்னா குரு அந்த இடத்துல அது மட்டும்தான் கொடுப்பாரா? கிடையாது. 5ஆம் இடத்துக்குரிய 5ஆம் இடத்துக்கு பார்த்தா 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கும்போது அப்போது புத்திரனுடைய மேன்மை கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் புத்திரனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். புத்திரனுக்காக நீங்கள் அதிகமான செலவிடங்கள், அதிகமான யோசிக்கிற பூர்வ புண்ணியம் மரம் நல்லாயிருக்கும். புத்திரன் இல்லாதவங்க சீக்கிரமாக புத்திரன் வரும். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப குழந்தை இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் குரு, அதாவது உபயராசிக்கு குரு 7ஆம் இடத்துல குரு பார்வை. அப்போ கண்டிப்பாக திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு பெண் பார்த்துட்டு போகிறாங்க, ரொம்ப நாளாக எனக்கு பெண் பார்த்தும் எனக்கு திருமணம் அடையலை, அதாவது திருமணம் வரலை, திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் திருமணம் செய்தால் நல்லாயிருக்கும். இந்த டைம் உங்களுக்கு நிறைய பேரை கேள்வி கேட்பாங்க, என் பிள்ளைக்கு குருபலன் வந்துடுச்சா, குரு பார்க்குறாரா, குரு நமக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த டைமில் குரு பலம் கண்டிப்பாக இருக்குது மிதுன ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக அவருக்கான பாக்கியத்தை கொடுக்குறாரு. அதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, தூர பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டில் உள்ள சம்பாதிக்கக்கூடிய திறமைகள், இப்போ வெளியே போகக்கூடியதுக்கு, கோவில் குலமாக போகிறதுக்கு, இல்லை ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு நான் போகணும்னு நினச்சேன், இந்த வருஷமாவது எனக்கு இந்த கோயில் எனக்கு போய் பார்க்குற எனக்கு பிரார்த்தனை இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்படி குரு மிதுன ராசிக்கு நல்லது தான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் செய்யும். ஏதாவது எது தொட்டாலும் இப்போது வெற்றிகரமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சனியும் குரு 10ஆம் இடத்துல இருக்குது. அப்போ கண்டிப்பாக வேலை சம்பந்தமான விஷயம் அற்புதமாக இருக்கும். ஆனால் வேலை போகும், ஆனால் அடுத்த ஒரு 2-3 நாளில் இன்னொரு வேலையை நம்ம ட்ரை பண்ணி கிடைச்சிடும். ஆனால் நிரந்தரமான வேலையும் இப்போ இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். சார், நான் அப்ராட்டில் எனக்கு வேலை கிடைக்கணும் சார், எனக்கு அப்ராட்டில் எனக்கு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் சார். இப்போ அதுக்கான டைம் இப்போ தான் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வேலைக்கான விஷயங்களும், வேலை சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் நான் தரேன். அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை அலசி பார்க்கலாம். நன்றி.